கர்த்தருடைய தூதனார் அவனை நோக்கி, நீ உன் கழுதையோட 3 தரம் அடித்ததென்ன? உன் வழிகளுக்கு மாறுபாடா இருந்ததினால் நான் உனக்கு எதிராக புறப்பட்டிருந்தேன். யாருடைய வழியாவது தேவனுக்கு மாறுபாடா இருக்குமே என்று சொன்னார். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், கர்த்தர் அவருக்கு எதிராக பட்டயத்தை சுமந்து கொண்டு வருவார். ஒருவேளை உங்களை அழிக்கவோ எதிரிகள் யார் வந்தாலும் சரி, தேவ தூதனானவர் உங்களுக்காக இருக்கிறார். தேவஜனமே, இன்றைக்கு நீங்க முயற்சி எடுத்து பாருங்க, உங்கள் யோசித்து பாருங்க, என்னுடைய வழி மாறுபாடா இருக்கா? இருந்துச்சுன்னா திருந்துவோம். வெரி வெரி சிம்பிள் இல்லையா? இந்த கோயிலுக்கு போ, அந்த கோயிலுக்கு போ, அந்த பூஜை பண்ணு, இந்த பூஜை பண்ண, ஒண்ணுமே இல்லை. அதாவது செலவே இல்லாத ஒரு மார்க்கம் இருக்கு அப்படின்னு சொன்னா அது கிறிஸ்தவம் தான். ஆனால் கிறிஸ்தவத்துக்கு தான் நிறைய செலவு. ஏனென்றால் கர்த்தருக்கு நாம் செலவு செய்வதில்லை, அந்த பணத்தை வச்சு மனிதர்களுக்கு நாம் செலவு செய்கிறோம். ஆகையால் தான் இந்தியன் கவர்மெண்ட் ரோமன் கத்தோலிக்கருடைய சொத்து மேல ஒரு கண்ணு விழுந்தது. அரசாங்கத்துக்கு அடுத்தபடியாக அதிகமாக சொத்துக்கள் இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன் எது என்று சொன்னால் ரோமன் கத்தோலிக். எத்தனை ஸ்கூல்கள், எத்தனை அனாதை ஆசிரமங்கள், எத்தனை ஊழியங்கள். ஆகையினாலே இந்த ஒரு வசனத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், உன் வழி எனக்கு மாறுபாடா இருந்ததுனால நான் உங்களுக்கு எதிராக. அவ்வளவுதான். உங்க வழி நீங்க தான் யோசிச்சு பார்க்கணும். என் வழி இயேசுக்கு மாறுபாடா இருக்கா? மனம் சொல்லுங்க, வெரி சிம்பிள் தானே. மனம் இருதயத்துல சொல்லுங்க, வெளியே சொல்ல வேண்டாம். எந்த தீர்க்கதரிசி சபிக்க வந்தாலும் அதே தீர்க்கதரிசி வாயிலிருந்து ஒரு ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம் என்று சொல்லும் போது அந்த 23ஆம் அதிகாரம் என்ன ஆகும்? 22 பார்த்தோம் இல்லையா? இப்ப 23ல பாத்தீங்கன்னா, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரன் அல்ல என்று யார் சொன்னது? இத பீலையாம் வாயிலே சொல்லப்படுகிறது. இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், நான் அதை திருப்பக்கூடாது. எதிரின் வாயிலிருந்து இப்படிப்பட்ட வாரம் வருது. ஆசீர்வதிதான் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, நான் ஆசீர்வதித்து தான் ஆகணும். அதெல்லாம் என்னால பண்ண முடியாது, மாற்ற முடியாது. அதனால அவர் சொல்றாரு, யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவருடைய தேவனாகிய கர்த்தர் அவரோடு இருக்கிறார். ராஜாவின் ஜெயகம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது, இஸ்ரவேல் மக்களுக்குள்ளே இருக்கிறது என்று பீலையாம் சொல்றாரு. தேவன் அவர்கள் இடுப்பிலிருந்து புறப்பட பண்ணினார். 4ஆம் மிருகத்திற்கு ஒத்த ஒரு பலன், ஒரு தைரியம், ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். அதுதான் அவர் சொல்றாரு. கடைசியா சொல்றாரு, யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்லுதலும் இல்லை.